நம் இந்திய நாட்டில் நிறையாக அழகான இடங்கள் இருக்கிறது. உலக அதிசயங்கள் லிஸ்ட்ல கூட நம்மளோட தாஜ்மஹால் இடம் பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட அழகு நிறைந்த இந்த இந்தியாவில் மிகவும் ஆபத்தான மற்றும் விசித்திரமான இடங்களும் இந்த இந்தியாவில் உள்ளது. இந்தியாவில் பல விசித்திரமான இடங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராமத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிராமம் என்றால் சாதாரண கிராமம் இல்லை. ஒரே இரவில் ஊரில் உள்ள அனைவரும் காணாமல் போனார்கள். அவர்கள் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்பது இன்னும் எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கிராமத்தை பற்றிதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தின் பெயர் குல்தரா வில்லேஜ். இது 13ஆம் நூற்றாண்டில் தோன்றப்பட்டது. மிகவும் செழிப்பாகவும் சந்தோஷமான மக்கள் வாழ்ந்த ஊராகவும் இருந்தது இந்த கிராமம். குஜராத் மாநிலத்துல ஜெய்சால்மர் ஊருக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கிராமத்துல பாலிவால் பிராமின்ஸ் என்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்தனர். பாலிவால் பிராமின் சமூகம்னா என்னதுன்னா, இவங்க ரொம்ப வெஜிடேரியனாகவும் பெண்களுக்கு மிகவும் மரியாதை கொடுக்கறவங்களாகவும் விவசாயம் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மிகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இவங்களோட வீடும் தொழிலும் மிகவும் அட்வான்ஸா இருக்கும். அந்த காலகட்டத்தில் ராஜஸ்தானை ஒரு மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த மன்னர் மிகவும் நன்றாக தான் ஆட்சி பண்ணார். ஆனால் அவர் ஒரு நோயால் இறந்து போகிறார். அவருக்கு அடுத்து அந்த ராஜஸ்தானை யார் ஆளப்போகிறார் என்ற குழப்பத்தில் இருந்தபோது இறுதியாக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் ராஜாவாக பதவியேற்கிறார். அவர் பேருதான் சலீம் சிங். இவர் முன்னதாக ஆட்சி செய்த ராஜாவுக்கு நேர்மறையாக இருந்தார். இதனால் மக்கள் மீது அதிக வரி சுமத்துவது, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பது என்ற மிக அராஜக ஆட்சியை செய்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு அராஜக ஆட்சியை அந்த ஊர் மக்கள் இதுவரை பார்த்து இல்லாத அளவிற்கு மிக மோசமாக ஆட்சி அமைத்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது குல்தாரா கிராமம்தான் சுற்றியுள்ள 83 கிராமங்களில் மிகச் சிறந்த கிராமமாக இருந்தது. இதனால் ஒருமுறை ராஜஸ்தானி ஆண்ட சலீம் சிங் மன்னர் இந்த கிராமம் எப்படி செழிப்பா இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த கிராமத்தை பார்வையிட போறார். அந்த மன்னர் கிராமத்தை சுற்றி முற்றி பார்க்கிறார். கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் அந்த மன்னர் பார்க்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஊரில் உள்ள ஒரு பெண்ணை அந்த மன்னர் பார்க்கிறார். அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்து அழகில் மயங்கிய இந்த மன்னர் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இதற்காக கோட்டைக்கு வந்தவுடனே அந்த பெண் யார் என்று விசாரிக்க சொன்னான். விசாரித்தவுடனே அந்த பெண் அந்த குல்தாரா கிராமத்தின் ஊர் தலைவரின் மகள்தான் என்று தெரிய வந்தது. இது அறிந்தவுடனே மன்னனும் அந்த ஊர் தலைவரிடம் போய், உங்க மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மகளை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன், அதனால உங்க பொண்ணு எங்க கோட்டைக்கு அனுப்பி வச்சிருங்க என்று மன்னன் அந்த தலைவரிடம் சொன்னார். இது கேட்ட அந்த ஊர் தலைவன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். உங்க கோட்டைக்கு என் பெண்ணையெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது என அந்த பெண்ணின் தந்தை மன்னரிடம் சொல்றாங்க. இதை கேட்ட ரொம்ப கோவப்பட்ட மன்னர் அந்த பொண்ணை கோட்டைக்கு அனுப்பி வைக்கவில்லை என்றால் இந்த ஊர் மக்கள் மிகவும் கஷ்டப்படுவீங்க என்று சொல்லிட்டு அந்த மன்னன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு அதிகமான வரி விதிப்பதும் அதிகமா வேலை வாங்குவதும் என மிகவும் இந்த ஊர் மக்களை போட்டு கஷ்டப்படுத்துகிறான் அந்த மன்னன். இதெல்லாம் அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணுக்காக கஷ்டப்பட்டுக்குன்னு அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மன்னர் மேலும் மேலும் அந்த ஊர் மக்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்தான். நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா அந்த பொண்ணை என் கோட்டைக்கு அனுப்பி விடுங்கள் என்று சொன்னான். ஆனால் இதை ஏத்துக்காத ஊர் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே இருந்தன. இந்த ஊர் மக்களும் சேர்ந்து அந்த பொண்ணு காப்பாற்றுவதற்கும் அந்த ஊர் மக்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அது என்ன முடிவுன்னா, ஒரே இரவில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க என்று எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் ஒரே இரவில் அந்த ஊரில் உள்ள கிட்டத்தட்ட 1500 பேர் ஒரே இரவுல அங்கிருந்து மறைந்து போறாங்க.
ஆனா போன ஊர் மக்கள் ஒரு சாபத்தையும் அந்த ஊர் மேல விட்டுட்டு போறாங்க. அது என்னதுன்னா, இந்த ஊர்ல யார் வேணாலும் வந்து இருக்கலாம் போகலாம், ஆனா இந்த ஊரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நாங்கள் இல்லாத இந்த ஊரில் இனி எவளாலும் இங்கு வாழ முடியாது. அப்படி வாழும் நினைத்தாலும் நாங்க அவங்கள சும்மா விடமாட்டோம் என்று சாபத்தை விட்டுவிட்டு கிளம்பி. அவங்க எங்க போனாங்க, என்ன ஊருக்கு போனாங்க, எதுவுமே தெரியல. மறுநாள் காலையில மன்னர் ஒரு சோல்ஜரை அந்த ஊருக்கு அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அனுப்புனாரு. அவனும் அந்த ஊரை பார்த்துட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்னா எவனுமே அந்த ஊர்ல இல்ல, ஊரே காலியாக இருந்தது. இதை பார்த்து அவன் மன்னனிடம் சொன்னவுடன் மன்னனும் பார்த்தான், ஊரே காலியாக இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உடனே மன்னனும் சரி, இங்கு இராணுவ வீரர்களை தங்க வைக்கலாம் என்று முடிவு பண்ணான். ஊரில்தான் யாருமே இல்லையே, இராணுவத்தை தங்க வைக்கலாம் என்று நினைத்தான் மன்னர். இராணுவ வீரர்களும் இந்த ஊரில் வந்து பகலெல்லாம் தங்கிட்டு இரவில் தூங்க போனார்கள், இந்த ஊரிலேயே. ஆனால் மறுநாள் காலையில் அங்கு தங்கியிருந்த ஒரு இராணுவ வீரர்கள் கூட காணவில்லை. இதை பார்த்தவுடன் மன்னரும் இந்த கிராமத்துக்கு இனிமேல் யாரையும் அனுப்பி வைக்கவில்லை. இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இதுதான் இந்த கிராமத்தில் நடந்தது என்று அந்த கிராமத்தை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் சொல்வார்கள். இப்படி இருக்க 2015ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அறிவித்தது. அதன் பின் பகலில் யார் வேணாலும் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாம், ஆனால் இரவில் தங்குவதற்கு அனுமதி இல்லை. இந்த ரூல்ஸையும் மீறி இரவில் நிறைய பேர் தங்கி காணாமல் போயிருப்பதாக சொல்கிறார்கள். இதனால் அரசாங்கம் மேலும் பாதுகாப்பு இந்த கிராமத்திற்கு பலப்படுத்தியது. இந்த கிராமத்திற்கு நீங்கள் இப்ப போனாலும் இரவில் தங்க முடியாது, ஆனால் பகலில் சுற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த கிராமத்தின் பற்றிய கதை. நீங்க எந்த கிராமத்திற்கு போவீங்களா என்று கமெண்டில் சொல்லுங்க.